தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் தர்மபுரி இங்க நகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதியில நம்ம நின்று கொண்டிருக்கும் இடம் பாத்தீங்கன்னா சனத்குமார் நதி ஓடக்கூடிய இடம். சனத்குமார் நதி என்ற ஒரு நதி ஓடக்கூடிய இடத்துலதான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஆனா அங்க நதி எங்க அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நதினா கொஞ்சம் பெருசா இருக்கணும், அகலமா இருக்கணும், ஆழமா இருக்கணும். அதை சுத்தி வயல்வெளிகள் இருக்க வேண்டும், கரும்பு நெல் விவசாயம் அதெல்லாம் செழித்திருக்க வேண்டும். ஆனா எதுவுமே இங்க கிடையாது. ஏனென்றால் நதி என்பர்ல போய் கலக்குது, துணை ஆறாக தான் இது இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நதி சனத்குமார் ஆறு, சனத்குமார் நதி. ஆனா இன்றைக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு குட்டை அளவு கூட கிடையாது. அது எங்க இருக்குன்னு தேடக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்க அதோட தொடர்ந்து அதை ஒரு 6 இடத்துல இன்னைக்கு நீங்களும் என்னோட தான் வந்துட்டு இருந்தீங்க, ஊடகங்களும் என்னோட தான் வந்துட்டு இருக்கிறீங்க. 3 இடத்துல வரும். 3 இடத்துலயுமே நதியை பார்க்க முடியல. ஏதோ கொஞ்சம் இடத்துல ஒரு தனியார் ஃபவுண்டேஷன் அதை சுத்தப்படுத்தி ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற ஆக்கிரமிப்புகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அப்புறம் அதை சுத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா டன் கணக்குல பிளாஸ்டிக் கழிவுகள் இங்க இருக்கு. இங்க நீங்க பார்க்கும்போதே தெரியும், பக்கெட்டு, துணி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரு, நெகிழி பைகள், நெகிழி குப்பைய எல்லாமே இதுல இருக்குது. இன்னைக்கு இதை சுத்தம் பண்ணா டன் கணக்குல வெறும் பிளாஸ்டிக் கழிவு மட்டும் நம்ம எடுக்க முடியும். ஏன் அப்படி இருக்குது இந்த நதி அப்படின்னா, இது டவுன்ல இருக்குது. ஏன் டவுன்ல இருக்குன்னா தர்மபுரி வளரக்கூடிய ஒரு நகராட்சி. அதுல கிட்டத்தட்ட 80,000 பேர் வசிக்கிறார்கள். 80,000 பேர் இங்கதான் இருக்கிறாங்க. அவர்கள் உபயோகிக்கக்கூடிய அனைத்து தண்ணியா இருக்கட்டும், கழிவு நீரா இருக்கட்டும், எல்லாம் பாதாள சாக்கடையில போனா கூட அவங்க கொட்டக்கூடிய குப்பைகள் அனைத்தும் இந்த பகுதியில சேருது. தனியாகவே நகராட்சி என்ன பண்றாங்க, அதுக்கு 3 குப்பை கிடங்குகள் வச்சிருக்கிறாங்க. கொண்டு போய் அங்க வண்டியிலயோ லாரியிலயோ கொண்டு போய் கொட்டுறாங்க. இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிப்புகளும் இருப்பதனால வெறும் குப்பையா தான் இருக்கு. ஒரு இடத்துல கூட நிக்க முடியல, ஒரே துர்நாற்றம் வீசுகிறது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த நதியில குளிச்சிருக்கிறாங்க, கரும்பு விவசாயம், நெல் விவசாயம், காய்கறிகள் எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க, இங்க துணி துவைச்சிருக்கிறாங்க, இந்த தண்ணிய புனித நீரா உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பக்கத்துல கூட வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம். முதல்ல என்னன்னா எப்ப இதை முடிப்போம்னு வெயிட் பண்றோம். ஏன் துர்நாற்றம் தாங்கவில்லை, கிளம்பணும், முக்கியது போகணும்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அது சாக்கடையா மாறி போச்சு. நதி என்பது சாக்கடையா மாறி போச்சு. இதுக்கு முக்கியமா இதை முதல்ல தூர்வாரி கிளீன் பண்ணி முதல்ல குப்பையை அகற்றணும், அப்புறம் தூர்வாரணும், கரைகளை அகலப்படுத்தி அந்த என்க்ரோச்மெண்ட் எல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் சரி பண்ணி அகலப்படுத்தி கரையை பலப்படுத்தி பக்கத்துல நீங்க ஒரு மக்கள் நடமாடக்கூடிய அளவுக்கு இந்த பகுதியை செய்துட்டாலே இந்த சனத்குமார் நதி சுத்தமாயிடும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 46 கிலோமீட்டர் இது வருது. நகராட்சிக்குள்ளே ஒரு 7-8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்குது. 46 கிலோமீட்டருக்கு இங்க பாத்தீங்கன்னா நகராட்சிக்குள்ளே இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 8 செக் டேம் கட்டி இருக்கிறாங்க. 8 செக் டேம் இருக்கிறதுனால தான் தண்ணி ஏதோ வரக்கூடிய தண்ணி அதை சேமிச்சு வைக்குது. இன்னும் கூட நிறைய செக் டேம் கட்டினா வரக்கூடிய மழை தண்ணீர் அதை சேமிச்சு, காட்டாற்று வெள்ளமாக தண்ணீர் வந்த நதியா சனத்குமார் நதியில வெள்ளம் வந்த போது அப்படின்னு கதையெல்லாம் சொல்றாங்களா. இன்னைக்கு தண்ணியே கிடையாது, நதியே இல்லை, தண்ணியும் இல்லை. இதற்கு முக்கிய காரணம் கழிவுகளை சுத்தப்படுத்தணும். அது ஒரு சொல்யூஷன், அதுக்கு ஒரு தீர்வு. அடுத்து இதுல பாதாள சாக்கடையோ இல்ல அந்த கழிவு நீரை சுத்திகரிக்கப்படாமல் கலப்பது, அது ஒரு மிகப்பெரிய தவறு. அதற்காக நகராட்சியில இப்ப டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கிட்டத்தட்ட 40% முடிவடைந்து விட்டது. சுத்திகரிப்பு நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அது 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அது நிதி ஒதுக்கீடும் ஆயிடுச்சு. அந்த நிலையத்தை சீக்கிரமா கட்டிட்டாங்கன்னா இந்த கழிவு சாக்கடையை சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் உள்ள தண்ணியில விடுவாங்க. அப்படி விட்டாங்கன்னா இன்னும் அந்த குப்பை கொஞ்சம் இல்ல அந்த கழிவு நீர் துர்நாற்றம் கொஞ்சம் குறையும். முதல்ல நம்ம இந்த நதியை கிளீன் பண்ணணும். 2வது அந்த உள்ள கலக்கிற குப்பைகளை தடுக்கணும். 3வது கலக்கக்கூடிய கழிவு நீரை சுத்தப்படுத்தி கலக்கணும். இது ஒரு 3 தீர்வு. இது 3த்தையும் அட் அ டைம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து செய்யணும். இதை முடிச்சப்புறம் தான் அது அப்படின்னு பண்ண முடியாது. அதற்கான திட்டங்களை தான் செய்திருக்கிறாங்க. அரசாங்கத்துல இப்ப இதுக்கு கொடுத்துருக்குறாங்க, இதை கிளீன் பண்ணணும்னு. ஆனா அதுக்கு இன்னும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படல. திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போதைக்கு என்னன்னா அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாதது ஒரு குறை. அப்போ எப்படி பண்றது அப்படின்றத பத்தி தான் நாங்க கலந்து ஆலோசிக்க இன்னைக்கு நகராட்சி நிர்வாகம், நீர்வளத்துறை எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளும் NGOக்கள்
ஆதி ஃபவுண்டேஷன் போன்ற என்ஜிஓக்கள் இருக்கிறாங்க. அதே போல இங்க எல்லாருமே கட்சி பாகுபாடின்றி நாங்க அனைவரும் இங்க கூடி இருப்பது எதுக்குதான், தருமபுரி நகராட்சி இந்த டவுன் நல்லா சுத்தமா இருக்கணும், இந்த தண்ணி விவசாயத்துக்கும் பயன்படணும், மக்கள் பயன்பாட்டுக்கும் இந்த தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நாங்க இதை ஆய்வு செய்ய வந்திருக்கிறோம். மேடம், கர்நாடக அரசு மேகதாட்டு இடத்துல அணை கட்டுவதற்காக இப்ப அளவீடு பண்ணி நடந்துட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. அதை குறித்து இப்ப நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க? அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக விழிப்புணர்வு பயணத்தை தொடர்ந்து நாங்க மேற்கொண்டு வருகிறோம். கரம் கோர்ப்போம் காவிரி காப்போம் என்ற ஒரு விழிப்புணர்வு பயணத்தை 2017 மருத்துவர் அன்புமணி அவர்கள் தொடங்கியிருந்தாரு. அதை தொடர்ச்சியா இதை பற்றிய புத்தகங்கள்லாம் வெளியிட்டு இருக்கிறோம். அதே சமயம் இப்ப ஒரு ஜூலை 1ஆம் தேதி 4 நாட்கள் நடைபயணம் இதற்காகவே செய்யப்பட்டது. கரம் கோர்ப்போம் காவிரி காப்போம் மேகதாது அணை கட்டாமல் தடுப்போம் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில இங்க விழிகுண்டுல ஆரம்பிச்சு அப்படியே பெண்ணாகரம், சேலம், அப்புறம் தருமபுரி, சேலம்லாம் போயிட்டு ஈரோடு, கரூர், திருச்சி, கொள்ளிடம், கடைசியா பூம்புகார்ல நிறைவடைஞ்சது. இதை பற்றிய சென்னையிலயும் அதை பற்றி நாங்க அமைச்சர்கள் இடத்தில் அதை பத்தி நாங்க பேசியிருக்கிறோம். நம்ம தமிழக அரசு அதை கேட்டிருக்கிறாங்க. மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதற்கான அந்த ஆணையத்தை நிறுவக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை நாங்க வலிமையாக எதிர்க்கிறோம். அதாவது இதுக்கான மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது, அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆணையம் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதையும் நாங்க அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பாக மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக இருக்கிறது. கர்நாடக அரசும் அதை கட்டுவோம் என்பதில் தீவிரமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேணால் அது தேர்தல் அரசியலாக இருக்கலாம். தமிழ்நாடை பொறுத்தவரை அது வாழ்வாதாரம் என்பதால் நாங்க வலிமையாக அதற்கு எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம். தேவைப்பட்டால் கண்டிப்பாக டெல்லிக்கு நம்ம தலைநகரத்துக்கு சென்று பிரதம மந்திரியும் அமைச்சர்களையும் கூட்டாக எல்லா கட்சியினரும் சேர்ந்து சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மருத்துவர் அன்புமணி அவர்கள் தமிழக அரசிடம் வைத்திருக்கிறார்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்தே மாதரம் பாட்டு கம்பல்சரி பாடணும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் அது பாடுதல் கவிதை வரைக்கும் தேசிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல வந்தே மாதரம் பாட்டு தான் பாடப்பட்டது. அது ரொம்ப நமக்கு பெருமையாக இருந்தது. 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. ரொம்ப அதுவும் பெருமையாக இருந்தது. எத்தனை முறை வேணாலும் நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்தையும் வந்தே மாதரம் பாடலையும் நம்ம பாடலாம். 2 முறை இல்லை 4 முறை கூட பாடலாம். அதனால அது நல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். இன்றைக்கு இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க எல்லா தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருக்க வேண்டும். சனத்குமார் முக்கியத்துவம் பண்ணுங்க. நம்ம சனத்குமார் நதியை கிளீன் அப் பண்ணணும் முதல்ல. அதற்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் கண்டிப்பாக வேண்டும். இதை பத்தி நீங்க நிறைய இது பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்துதான் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் என்றால் நம்ம தர்மபுரி பகுதியில டவுன் கொஞ்சம் பயன்பெறும். அதனால அந்த விஷயம் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். நம்ம அனைவரும் அதுதான் விரும்புவோம்னு நினைக்கிறேன். நன்றி. அதெல்லாம் கண்டிப்பாக ஆக்கிரமிப்பு அரசு அலுவலகங்கள்ல அதை பத்தி ஒரு முடிவு எடுப்பாங்க. அதற்கு நாங்க எல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த நதியை சுத்தம் பண்ணுவதில் முன்னுரிமை கொடுப்போம். நன்றி.